நான் ஒரு கிராமத்துல பிறந்தாலும் நான் வாழ்ந்ததெல்லாம் வளர்ந்ததெல்லாம் படித்ததெல்லாம் சென்னையில தான். வியாசார்படி பக்கத்துல மூலக்கொத்தரம். ட்ரம்மர் சிவமணி அவங்க வீட்டு பக்கத்துல. நான் படிச்சது வாழ்ந்ததெல்லாம் அங்கதான். என் மனம் போல வாழ்ந்தேன். ஆனால் ஊழியம் என்று வந்த பொழுது ஆண்டவர் அறிமுகமே இல்லாத, எனக்கு தெரியவே தெரியாத திருவண்ணாமலையில கர்த்தர் கொண்டு வந்தார். என்னால் தாங்கவே முடியல. பயங்கர பாடு, கடினமான ஜனங்கள், அவ்வளவு எளிதா இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரிய ஜாதி பிரச்சனை. இன்று வரைக்கும் 30 வருடங்கள் போராடி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா முன்ன விட இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மலை சுத்துவாங்க. பௌர்ணமி அன்றைக்கு மலை, கார்த்திகை தீபம் மலை சுத்துவாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா மாசத்துக்கு ஒரு முறை சுத்தலாம்னு சொன்னாங்க. ரைட், சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 24 மணி நேரம் சுத்துறாங்க, 24 hours. கொஞ்சம் இப்போ ஒரு 8 மாசமா ஆந்திராவில் சொல்லிட்டாங்களாம், உங்க குலதெய்வம் இங்க இல்லடா, உங்களுக்கு திருவண்ணாமலை தான், அண்ணாமலையார் தான் குலதெய்வம்னு சொன்னதுனால ஆந்திரா மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா போர்டுலயும் தெலுங்கு எழுத்து தான் இருக்குது. ஆட்டோக்காரங்க அத்தனை பேர் எங்களை யாரும் ஏத்துறதுல ஆந்திராக்காரன் தான் ஏத்துறான். எக்கட ரெண்டி ரெண்டி நான் போறேன்னு சொன்னா, எப்ப அங்க போன எவ்வளவு 50 ரூபா, நான்ப்பா இதுக்கு 50 ரூபா கேட்கறேன்னு கேட்பேன். அவன் 500 ரூபாய் கட்டணம் கொடுத்து என்ன பண்றான்? ஆமா, அவங்களுக்காக ஆட்டோக்கள் பெருகி போச்சு. ஏன் இதை சொல்றேன்? மிக கடினமான ஒரு சூழ்நிலை, எதிர்ப்பான சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள். ஆனாலும் கர்த்தர் இதுவரைக்கும் ஒரு திருச்சபையை கட்ட, ஆத்துமாக்களை சேர்க்க, தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 3 நாள் தண்டராமட்டில பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிடவும் சோறில்லாம பட்டினியில் நான் கிடந்தேன், படுக்கவும் இடம் இல்லாம பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். இந்த உயிரோடு உயிரானே பாட்டு வந்தப்ப அப்புறம் சரி எல்லாம் முடிச்ச பிறகு தங்க வச்சாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்த பெட்டு அவ்வளவு 2001 அருமையான சகோதரர் சொன்னாரு, 2001 அழகா பெட், அப்படியே இலவம் பஞ்சு பெட்டு, படுத்து அவ்வளவு சாஃப்டா இருக்குது. இப்ப யோசித்து பாருங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்தவனுக்கு என்ன கிடைச்சதுங்க? இலவம் பஞ்சு பெட்டு, நல்ல ஸ்டார் ஹோட்டல், நல்ல சாப்பாடு, பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. உட்காந்து அங்க ஒரு பாட்டு எழுதினேன். சாப்பிடவும் சோறு இல்லாம பட்டினியில் நான் கிடந்தேன், படுக்கவும் இடம் இல்லாம பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். சாப்பிடவும் சோறு இல்லாம பட்டினியில் நான் கிடந்தேன், படுக்கவும் இடம் இல்லாம பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். அப்பா உங்க கிருபையினாலே இப்ப திருப்தியாக சாப்பிடுறியா, நீர் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்குறேனையா. உங்க பேரை சொல்லிதான் என் பொழப்பு ஓடுது, உங்க தயவினாலதான் என் உயிர் வாழுது. உங்க பேரை சொல்லிதான் என் வாழ்க்கை ஓடுது, உங்க தயவினாலதான் என் உயிர் வாழுது. உங்க கிருபை மட்டும் இல்லாம போனா இந்த உலகில் நானும் இல்லாம போவேன். உங்க தயவு மட்டும் என்னோடு இருந்தா நான் எப்போதுமே நல்லா இருப்பேன். உங்க பேரை சொல்லிதான் என் வாழ்க்கை ஓடுது, உங்க தயவினாலதான் என் உயிர் வாழுது, என் வயிறு வாழுது. அல்லேலூயா. உயிரும் முக்கியம், வயிறும் முக்கியம். சொல்ல அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் இதை சொல்றேன்? பல பாடுகள். நான் அடிக்கடி நாம் நினைக்கணும் ஒரு காரியத்தை, பாடுகள் இல்லாமல் வெற்றி கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா.